நம்ம ஊர் நாய்களை நாம தான் பாதுகாக்கணும். முதல்ல அதுங்களுக்கு சாப்பாடு வைப்போம், அதுங்களுக்கு தண்ணி வைப்போம், அதுங்களுக்கு தேவையான ஊசிகளை போடுவோம். வேணா ரேட் பண்ணுறாங்க, கற்பழிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, அப்புறம் போதைப் பொருளை கொண்டு கடத்துறாங்க. அதெல்லாம் பிடிச்சி அவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்க ஐயா அவர்களை. இந்த வாயிலா ஜீவனில் பிடிச்சதால எதுவுமே கிடையாது. 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலு ஒரு இன்னோசென்ட்டுக்கு தண்டனை படக்கூடாது அப்படின்னு நம்புற நம்ம சட்டம் இந்த சட்டம் எல்லாருக்கும் சமமா, அது நாய்களுக்கும் சமமா யோசிக்கணும். அதாவது வாயில்லா ஜீவனங்களுக்காக எதுக்காக நீங்க இப்படி குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாயில்லா ஜீவன்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்ல, நமக்கு வாய் இருக்குல்ல, அப்போ நாம அவங்களுக்காக பேசுறோம்னா வேற யார் பேசுவாங்க? நமக்கு எப்படி பாஷைகள் இருக்கோ அதே மாதிரி நாய்கள் பூனைகளுக்கோ அவங்களுக்கான பாஷைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குலைக்கிறது, கடிக்கிறது. அப்போ கடிக்கிறத விட்டுடலாமா? கிடையவே கிடையாது. அவங்க கடிக்காம தடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். பசி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்க பெரிய அவலமான ஒரு விஷயம். நாய்களுக்கு இல்லைங்க, நமக்கே பசிதுன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு பண்ணாமல் இருக்கட்டுமே, சும்மா விட்டுருவோமா? என்னம்மா டைம் ஆகுது, பசிக்குதுமா, என்னம்மா அப்படின்னு சொல்லி நாம் இவ்வளோ டென்ஷன் ஆகிறோம் பெத்த அம்மா கிட்ட. ஓகேவா? கட்டின பொண்டாட்டி பலான்னு ஒரு அரை, என்னடி இவ்வளோ நேரம் சமைக்கலையான்னு. அதாவது 6 அறிவு படித்த ஜீவனங்கள் நமக்கு கோபம் வரலாம், ஆனால் பசியோடு இருக்க அந்த வாயில்லா ஜீவனங்களுக்கு கோபம் வரக்கூடாது. அதுங்க கோபம் வந்த சில நிமிஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அதுங்களுடைய குட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாம், அதுங்களை போட்டு அடிச்சுட்டு போயிருக்கலாம். அந்த நேரம் அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் அந்த பக்கமாக வந்திருக்கலாம், அதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை நாம தாங்க பாதுகாக்கணும். அதே மாதிரி நம்ம ஊர் நாய்களை நாம தான் பாதுகாக்கணும். முதல்ல அதுங்களுக்கு சாப்பாடு வைப்போம், அதுங்களுக்கு தண்ணி வைப்போம், அதுங்களுக்கு தேவையான ஊசிகளை போடுவோம். ஏதோ இன்னைக்கு பேசணும் போகணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம நாட்டு நாய்களை நம்ம தாங்க காப்பாற்றணும். டெல்லி டாக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பிடிக்கணும்னு சொல்கிறாங்களே, எல்லாத்தையும் பிடிச்சி ஒரே இடத்துல அடைச்சா பிரச்சனை ஓஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி அடைக்கிறதுக்கு முதல்ல இடம் கிடையாது, அப்படி அடைக்கிறதுக்கு ஷெல்டர்ஸ் கிடையாது. அப்படியே ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்கு டாக் வந்தாலே கடிச்சு கொதரும் போது எல்லா எல்லை டாகையும் ஒரே இடத்துல போட்டோம்னா அதுங்க சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியே நீங்கள் போட்டிங்கனாலும் அதுங்களுக்கு சாப்பாடு போட்டுருவீங்களா? அத்தனை லட்சம் டாகுக்கும் அதுக்கு காசு இருக்கா? ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு காசு இருக்கா? ஊசி போட காசு இருக்கா? அதுங்களுக்கு எத்தனைக்கு நடக்க முடியும்? எத்தனை வயசான டாகு, எத்தனை குட்டி நாய், எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் ஒன்றா விட்டோம்னா அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுங்க. இதுதான் நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டுருமா? தயவு செஞ்சு வேணாம். சமுதாய அக்கறையோடு செயல்படுவோம். நம்ம நாட்டு சொத்து நம்ம தெருநாய்ங்க, தயவு செஞ்சு அதுங்களை காப்பாற்றுவோம். எங்கே நடக்கிற வீடியோ போட்டு பார்த்துட்டு நாய்களெல்லாம் கொத்தம் கொண்டு அடங்குறதுலாம் ரொம்ப தவறான குற்றம். ஏன்னா நிறையா கேஸுகள் ஐயாவுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா நிறையா தப்புகள் பண்ணுறாங்க. வேணா ரேட் பண்ணுறாங்க, கற்பழிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, அப்புறம் போதைப் பொருளை கொண்டு கடத்துறாங்க. அதெல்லாம் பிடிச்சி அவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்க ஐயா அவர்களை. இந்த வாயிலா ஜீவனில் பிடிச்சதால எதுவுமே கிடையாது. அதுக்கு சந்தோஷப்படுறவங்க சில பேர் இருக்காங்க. இப்போ நான் நாய்க்கு சாப்பாடு போகிறேன், ஒரு 50-100 நாய்க்கு மேலே நைட் ஆனால் அவனை பிடிச்சி அடி அப்படின்னு 2 போய் அடிச்சிருக்காங்க. நான் என் மேலே நிறையா கேஸு இருக்குது. ஆனால் சட்டப்படி தவறுன்னு சொல்லி அவங்க மேலே தண்டிச்சிருக்காங்க. ஆனால் தெரியாமல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜட்ஜி அவர்கள் அவர் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறவர், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறவர், இந்தியாவில் இருக்க எல்லா கிளைகளும் அவர் சொன்னதை கேட்பாங்க. அப்படின்னு நல்லா யோசிக்கணும். வாயிலா ஜீவன்களை கொண்டு போயிட்டு அடைக்கிறதுல என்ன தப்பு? அது பல 1000 கோடி ரூபா, 5000 கோடி ரூபா, 10,000 கோடி ரூபா சொல்கிறாங்க. அது காப்பம் கட்டி ரூமு கட்டி அதுக்கு மருத்துவமனை போட்டு காப்பாற்றுறதுலாம் ரொம்ப சாத்தியம் இல்லாது. ஒரு காப்பி சாப்பிட்டீங்கன்னா 4 ரூபா 3 ரூபா சிஎஸ்சி போகுது, ஒரு காப்பிக்கு கவர்மெண்ட்டுக்கு போகுது. நாய்களை பிடிச்சி உள்ள ஒண்டி போட்டால் 10,000 கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு லாஸு. ஐயா அவர்களே நல்லா யோசிங்க. லாஸ் ஆனால் இந்தியாவுக்கு பொருளாதார பிரச்சனை வந்துடும். 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலு ஒரு இன்னோசென்ட்டுக்கு தண்டனை படக்கூடாது அப்படின்னு நம்புற நம்ம சட்டம் இந்த சட்டம் எல்லாருக்கும் சமமா, அது நாய்களுக்கும் சமமா யோசிக்கணும். See, I'm very happy that இத்தனை பேர் அவங்க குரல் கொடுக்கறாங்க வாய்ஸ்லெஸ்க்காக. ப்ளீஸ் இதுதான் டைம். whoever wants to speak out, please speak out. and also நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், ப்ளீஸ் சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுடைய முடிவு எல்லாருக்கும் நியாயமா யோசிச்சு எடுக்கணும் அப்படின்னு. and one more thing, rabies can be preventable. எல்லாரும் வேக்சின் போட்டுக்கோங்க, அவங்களோட கம்யூனிட்டி டாக்ஸ்க்கு வேக்சின் போடுங்க. அவங்களுக்காக பேச ஆள் இல்லைன்றதுக்காக தான் இவ்வளோவுமே இன்வால்வ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் we peoples are there அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இஃப் தே ஹேவ் ஓட் ரைட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க காலையும் போய் விழுந்து தான் இருப்பாங்க. ஓகே, ஓட் ரைட்ஸ் இருக்குது, அதனால் நம்ம போயிட்டு அவங்களுக்காக எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓட் ரைட்ஸ் இல்லை, கேட்க யாரும் இல்லை, தே ஆர் வாய்ஸ் லெஸ்ன்றதுனால தான் இது. ஸோ த ஒன்லி திங் இஸ்
ஜஸ்டிஸ் ஃபார் தெம் அந்த பர்பஸ்க்காக தான் இதை நாங்கள் பண்ணுறோம். ரேப்ஸ் நடக்குது, நிறைய நடக்குது, பட் வி பீப்புள்ஸ் ஆர் நாட் ஸ்டாண்டிங் ஃபார் தட். ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளோ பேர் வந்து நின்னோம், இன்றைக்கி அதை விட கம்மியான பேர் தான் இங்கே இருக்காங்க. ஃபார் வாட்? வி த யங்ஸ்டர்ஸ் ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் திஸ் அப்படின்றதா என்னோட பர்சனலான திங். நிறைய பேர் வந்தோம், நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், வாய்ஸ் அவுட் பண்ணோம், பட் இன்றைக்கி அவ்வளோ பேர் வரல. வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, வெளியில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாதான் இன்றைக்கி டாக்ஸ்க்கு நடக்கிறது நாளைக்கு நம்மளுடைய பசங்களுக்கு நடக்காது, நம்மளோட எல்டர்ஸ்க்கு நடக்காது, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டியில் இருக்க யாருக்குமே நடக்காது.